வணக்கம் அன்பு நண்பர்களே. தமிழகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வு நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சி பகுதியில கள்ளச்சாராயம் குடித்து சற்றேறக்குறைய 33க்கும் அதிகமான பேர் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நிமிடத்துல நேரத்துல கூட ஏதாவது ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு அந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்கா? கள்ளச்சாராயம் எப்ப விசச்சாராயமா மாறுது? கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க சாகுறதுக்கான சூழல் எதனால ஏற்படுதுன்னு பல்வேறு வகையான கோணங்கள்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கள்ளச்சாராயம் குடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நல்லச்சாராயம் நம்ம சொல்ல மாட்டோம். இருந்தாலும் கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு சாராயத்தை அரசாங்கம் டாஸ்மாக் கடைகளுடைய வழியா வித்துக்கிட்டு இருக்கு. அதுலயும் விலை குறைவான சரக்குகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதுசா வீரன் அப்படின்னு சொல்றது மாதிரியான சில சரக்குகள் வந்துட்டு இருக்கிறதாவும் மது பிரியர்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல ஏதோ கிராம பகுதிகளில் குக்கிராமங்கள்ல தான் கள்ளச்சாராயம் விற்பனை இருக்கும், கள்ளச்சாராயம் சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் விற்பனை நடந்தது அந்த மாவட்டத்தினுடைய பிரதானமா இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டுல கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில வீதிக்கு வீதி மரண ஓலம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த பகுதியில தான் நேற்று முன்தினம் முதல்ல 4 பேர் மருத்துவமனையில தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த 4 பேருமே சிகிச்சை பலன் இல்லாம இறந்தும் போயிருந்தாங்க. ஆனா அது தொடர்பா அப்பவே பதிலளித்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் வயிற்றுப்போக்குனால இறந்திருக்கலாம், கள்ளச்சாராயம்லாம் இல்லைங்க அப்படின்னு ஒரு மாதிரியா மழுப்பலான ஒரு பதில சொன்னாரு. அதனுடைய பலனதான் இப்ப அவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த ஆட்சியர் இப்ப டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கார். அது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பி தொடங்கி மதுவிலக்கு அமலாக்க பிரிவில் இருக்கக்கூடிய காவலர்கள் உட்பட ஒரு 10க்கும் அதிகமான போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூண்டோட டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நான் மீண்டும் சொல்ல விரும்புற விஷயம் என்னன்னா, எப்படி ஒரு கள்ளச்சாராயம் விஷமா மாறுது அப்படிங்கிற தகவல் தான் நம்ம மெயினா பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் சொல்ல விரும்புறது, கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல ஏதோ தெருக்கள்ல சந்துகள்ல ஒரு மறைமுகமான காட்டு பகுதிகளில் தான் கள்ளச்சாராயம் விற்பனை நடக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய பொது புத்திக்கு பொது சிந்தனைக்கு கள்ளக்குறிச்சி நகராட்சிக்குட்பட்ட 7வது வார்டுல கருணாபுரம் பகுதியில வீதிக்கு வீதி நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த விற்பனைன்னு சொல்றது உண்மையிலேயே நிலைகுலைய வைக்குது. ஏற்கனவே கடந்த ஆண்டு கள்ளச்சாராயத்தினால ஒரு 20க்கும் அதிகமான பேர் பலியாகி இருந்தாங்க. அந்த துயர சம்பவத்தினுடைய வடு ஆடுறதுக்குள்ள இன்னமுமே தமிழ்நாடு கள்ளச்சாராய பிடியில தான் இருக்கா அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது. இது எல்லாத்துக்கும் மேல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பகுதிகளில் ரொம்ப குறிப்பா சொல்ல போனா அது கந்தவராயன் மலை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மலைப்பகுதியில ரொம்ப அதிகமான அளவுக்கு தொடர்ச்சியா கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டு கொண்டே இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அப்பப்போ போறாங்க, அதை ரைடுங்கிறாங்க, பேரல அழிக்கிறாங்க, ஊரல அழிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க, மறுபடியும் கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. காவல்துறைக்கும் இவர்களுக்கும் நேரடியா டையப் இருக்கா, ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அங்க நிலைமை மோசமா இருக்கு. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். எப்ப ஒரு கள்ளச்சாராயம் விசச்சாராயமா மாறுது அப்படின்னா, பொதுவா நம்ம டாஸ்மாக் கடைகள்ல இருக்கக்கூடிய மதுபான வகைகள்ல கலக்கக்கூடியது எத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள். அந்த எத்தனால் அப்படிங்கறத தான் என்ன செய்யுதுன்னா, வேதிப்பொருள் வந்துதான் ஆல்கஹாலா ரியாக்ட் ஆகும். அது ஒரு போதை மருந்து, போதை வஸ்துவா அது பயன்படுத்தப்படும். ஆனா கள்ளச்சாராயத்துல எத்தனால் அப்படிங்கிறதுக்கு பதிலா மெத்தனால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை சேர்த்துறாங்க. இது எங்க பயன்படும்னா, சில தொழிற்சாலைகள்ல வேதிப்பொருளா மெத்தனால் பயன்படுத்துவாங்க. இந்த மெத்தனாலும் என்ன செய்யும்னா, குடித்த உடனே வயிற்றுக்குள்ள போன உடனே ரொம்ப குதூகலமா முதல் சில நிமிடங்களுக்கு இருக்குமா. சரி, இது எல்லாத்துக்கும் மேல இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இறந்து போனவர்களுக்கு என்ன வகையான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படிங்கிறதா இந்த மெத்தனாலினுடைய தீமையை காட்டுறதுக்கான மிக முக்கியமான விளக்கப்படம். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வகையான அறிகுறிகள் இருக்கும்னா, இந்த மெத்தனால் அப்படிங்கக்கூடிய அந்த போதையை குடித்தவர்களுக்கு, அதாவது இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சவங்க எல்லாம் எதை அனுபவிச்சிருக்காங்கன்னா, வயிற்றுப்போக்கு அனுபவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாமிட் அதிகமா பண்ணிருக்காங்க, வயிற்றுப்போக்கு பண்ணிருக்காங்க, வாந்தி அட்மிட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மூச்சு திணறலும் அவர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே ஒருவேளை நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடியதான். மெத்தனால குடிக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன வகையில விளைவு ஏற்படும்னா, மெத்தனால் வயிற்றுக்குள்ள போனோம்னா முதல்ல ஒரு போதை வஸ்து மாதிரியே ரியாக்ட் பண்ணும் முதல் சில நிமிடங்களுக்கு. அதற்கு பின்புதான் அது விஷமா மாறிடும். அது என்ன பண்ணுன்னா, உணவு மண்டலத்தையும் நரம்பு மண்டலத்தையும் அடியோட சிதைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. 33 உயிர்களுக்கு மேலா இன்றைக்கு பலி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, இறந்து போயிருக்காங்கன்னா அதுல 25 வயது இளைஞர்ல இருந்து 65 வயது முதியோர் வரை இருக்காங்கன்னா, அதுக்கு காரணம் இந்த மெத்தனால் கலந்த இதே கள்ளச்சாராயத்தை குடிச்சதுனாலதான். பொதுவா நான் மீண்டும் சொல்றது, டாஸ்மாக் கடைகள்ல வரக்கூடிய அந்த மதுபான வகைகள்ல கலக்கப்படக்கூடியது எத்தனால். ஆனால் இந்த கள்ளச்சாராயம் போன்றவைகள்ல கலக்கப்படுறது மெத்தனால். மெத்தனால ஒரு குறிப்பிட்ட பதம் இல்லாம நேரடியா கலக்கிற பொழுது அது என்ன ஆகுதுன்னா, அதை குடித்தவருடைய உணவு மண்டலத்துல போய் முதல்ல வாமிட்ட உருவாக்குமா. அந்த வாந்தியில நுரைதன்மை இருக்குமா. அந்த நுரைதன்மை இருக்கக்கூடிய வாந்தி வெளியில கொஞ்சம் பேர் வாந்தியா கக்கிடுவாங்க. மற்ற வாந்திகள் என்ன ஆகும், நுரையீரலை போய் லாக் பண்ணிடும், நுரையீரலை நிரப்பிடும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நுரையீரல்ங்கிறது ஒரு காற்று பை தான், அது அப்படியே முழுசா நிரப்பிடும். அதை நிரப்பும் போது என்ன ஆகும்னா, மூச்சு முட்ட ஆரம்பிக்கும்.
அந்த மூச்சு முட்டலுக்குள்ள நீங்க இருக்கக்கூடிய தருணத்திலேயே மூளைக்கு போகக்கூடிய நரம்பு மண்டலத்துக்குள்ள அது புகுந்துரும் அந்த மெத்தனால். அப்படி புகுறக்கூடிய மெத்தனால் என்ன பண்ணும்னா மூளையில இருக்கக்கூடிய செல்களை அழிச்சிடும். அப்போ உங்களுடைய மூளை செல்கள் இறந்து விடும். அதே நேரத்துல உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கும், வாந்தி இருக்கும், வயிற்றுப்போக்கு இருக்கும். இப்படி பல வகையான சிக்கல்கள்ல மாட்டி முதல் சில நிமிடங்கள் மது என்கிற ஒரு போதைய ஒரு வரக்கூடிய மெத்தனால் அடுத்த சில நொடிகள்ல உயிரிழப்புக்கு வழிவகுச்சிடும். அப்படித்தான் அந்த மெத்தனாலை ஒரு அளவீடு இல்லாம அதை நேரடியா அளவுக்கு அதிகமா பயன்படுத்துகிற பொழுது மரணம் நிச்சயம் அப்படிங்கிறது தெரியாம, அல்லது அது எத்தனாலா மெத்தனாலா அப்படிங்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தெரியாம, வேதித்தன்மை தெரியாம 33க்கும் அதிகமான பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது தமிழகத்தினுடைய தலைகுனிவான்னு கேட்டா சட்டம் ஒழுங்கினுடைய தலைகுனிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா காவல்துறையை கையில் வைத்திருக்கிறது யாருன்னா தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஏராளமான நல்ல திட்டங்களை செய்யக்கூடியவராக இருந்தாலும் கூட காவல்துறை அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. மதுவிலக்கு ஆயத்தீர்வு அவருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த மாவட்டங்களுக்கு அருகாமை மாவட்டங்கள்ல ஏற்கனவே 20க்கும் அதிகமான பேர் கடந்த ஆண்டுல இறந்திருக்காங்க. ஆனா இதுக்கு ஒரு கலெக்டரையும் எஸ்பியும் சஸ்பெண்ட் செஞ்சுட்டு கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா சீப்பை ஒழிச்சு வச்சுட்டு கல்யாணத்தை நிறுத்துற மாதிரி தமிழக அரசு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது மட்டும்தான் இது போன்ற சிக்கல்களுக்கு தீர்வு ஏற்படும். பார்க்கலாம் எதிர்க்கட்சிகளின் கோஷத்தை தாண்டி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எப்படி இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கப் போகிறார் என்பதை காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன், ஊடகவியலாளர்.